ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் வாணிதாசனுக்கான ப்ரீவியஸாக கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அந்த வகையில் ஆல்ரெடி டே 1க்கான வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். இது வந்து டே 2க்கான வீடியோ. ஸோ ஆல்ரெடி ஒரு 10 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஒரு 11 கொஷின் பார்த்தோம்னா மொத்தமாக வாணிதாசன் சம்பந்தமான 21 ப்ரீவியஸாக கொஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு வாசிச்சு பார்த்துருவோமா. ஃப்ரெஞ்ச் குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் யார்? ஸோ பார்த்தீங்களா, இந்த கொஷின் டே 1லேயே அவ்வளோ ரிப்பீட் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப டே 2லேயுமே நமக்கு கண்டினியூ ஆகுது இல்லைங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய வாணிதாசன். அடுத்தது, வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயரை கூறுக. ஸோ வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடலோட தொகுப்பின் பெயரை வந்து கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய குழந்தை இலக்கியம். அவ்வளோதாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் 1 பட்டியல் 2 ரெண்டுமே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே மேட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எதுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒட்டக்கூத்தரோட சிறப்பு பேர் வந்து இங்கே என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ என்ன கொடுத்துருக்காங்க, கவி ராட்சசன். சரிங்க. அடுத்தது திருநாவுக்கரசர் கொடுத்துருக்காங்களா. ஸோ திருநாவுக்கரசருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசீகர். அடுத்தது பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இருக்கார் இல்லைங்களா. ஸோ இவருக்கு வந்து என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ திவ்ய கவி. ஓகேவா. அடுத்தது வாணிதாசன் பாவலர் மணி. ஸோ இப்போ இது வந்து எப்படி வரும், ஃபஸ்ட்டு இ வரும், அடுத்து இ வரும், அடுத்து ஆ வரும், அடுத்து ஆ வரும். இ ஆ ஆ அப்படிங்கிறத நமக்கான ஆப்ஷனாக வந்து இருக்க முடியும். ஸோ இது வந்து எங்கே இருக்குது பாருங்கள், இ ஆ ஆ அப்படிங்கிறது ஆப்ஷன் பியில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கா. ஓகே, அப்போ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா. அடுத்ததும் வந்து பட்டியல் முறை தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ் ஆளுமைகளின் புனைப்பெயர்களை இயற்பெயர்களோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட இயற்பெயரோட நம்மளை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. ஸோ புதுமை பித்தன் அப்படிங்கிறவருக்கு வந்து என்னதுங்க, ஸோ விருதாச்சலம். ஸோ 4 அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒன்று ஆப்ஷன் பியாக இருக்கணும், இல்லை ஆப்ஷன் டியாக இருக்கணும். சரி, ஈரோடு தமிழன்பன் அப்படிங்கிறவரோட புனைப்பெயர் வந்து என்னது, சகதீசன். சாரி, புனைப்பெயரில் இயற்பெயர் சகதீசன். அப்போது 4-1 அப்படிங்கிறது வருது இல்லைங்களா. அப்போ என்னவாக இருக்கும், ஆப்ஷன் பி தான் கண்டிப்பாக ஆன்சராக வந்து இருக்க முடியும். அடுத்து வாணிதாசன் அப்படிங்கிறவரோட இயற்பெயர் வந்து என்னது, எத்திராஜ். அடுத்தது கண்ணதாசன் வந்து முத்தையா. அப்போ 4-1-2-3. அப்போ 4-1-2-3 ஆப்ஷன் பி தான் நமக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஷின், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர். ஸோ தமிழகத்தோட வேர்ட்ஸ்வர்த்துங்கிறது பாராட்டப்படக்கூடியவர் வந்து யாருங்க, ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய வாணிதாசன். ஸோ இது வந்து குரூப் 4 2019 கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதே கொஸ்டின் வந்து நமக்கு எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதுன்னு, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த்னு சொல்லிட்டேங்க, வேர்ட்ஸ்வர்த். சரிங்களா, வேர்ட்ஸ்வர்த். ஸோ இவர் யார், ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய வாணிதாசன். அடுத்தது ஒன்ஸ் அகைன் மறுபடியும் அதே கொஸ்டின் தான் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ வந்து யார், ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய வாணிதாசன். ஸோ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் அப்படிங்கிறவர் வந்து யாருங்க, வாணிதாசன். அடுத்தது எத்திராசலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யாருங்க, அப்வியஸாக நல்லாவே தெரியும் நமக்கு, ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய வாணிதாசன். புது சமச்சீராக இருக்கட்டும், பழைய சமச்சீராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கும் இல்லைங்களா. சரிங்க. அடுத்தது மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்களா, புத்தகசாலை, தீக்குச்சிகள், சிக்கனம், காடு. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மேட்ச் பண்ணி சொல்ல போகிறோம். சரி, புத்தகசாலை அப்படிங்கிறது யார், பாரதிதாசன். அடுத்தது தீக்குச்சிகள்ங்கிறது அப்துல் ரஹ்மான். அடுத்து சிக்கனம் அப்படிங்கிறது யார், சுரதா. காடு அப்படிங்கிறது வாணிதாசன். அப்போ இது எப்படி வரும், 3-4-2-1 அப்படின்னு வருமா. அப்போ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 3-4-2-1 தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்தோன்னா தமிழ் பிரெஞ்சு கையரக முதலி எனும் நூலை வெளியிட்ட கவிஞர் யார். ஸோ தமிழ் பிரெஞ்சு கையரக முதலி அப்படிங்கிற நூலை வெளியிட்டவர் வந்து யார், ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய வாணிதாசன். ஸோ அதே கொஸ்டின் அப்படியே வந்து ரிப்பீட் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ இப்படி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் வேரி பண்ணியிருக்காங்க. கொஷின் வந்து எக்ஸாக்டாக அதே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆப்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே தான், ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய வாணிதாசன். ஸோ மற்ற அந்த சியும் டியும் மட்டும்தான் நமக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. ஸோ இவரை பற்றின தெரியாத சில டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா. ஸோ ஓகே. ஸோ இதோட வாணிதாசன் தலைப்பை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட கவிஞர்களோட வீடியோஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலே டிஎன்பிஎஸ்சி டாபிக் வைஸ் ப்ரீவியஸாக கொஸ்டின்கிற பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே ப்ரீவியஸாக கொடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் தினம் ஒரு திருக்குறள் அப்படிங்கிற சீரிஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ தனியாக உங்களுக்கு திருக்குறள் படிக்க கஷ்டமாக இருக்குன்னா டெய்லி நம்ம சேனலில் ஒரு திருக்குறள் வந்து அப்லோட் ஆகும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக நீங்கள் திருக்குறளை எக்ஸாம் வரதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேச்சஸ் நிறையா வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு நம்மளோட டெஸ்ட் பேச்சஸில் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சுரதா பற்றின ப்ரீவியஸ் கொஸ்டினோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.